கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையிலே உங்களை பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு கூட தம்முடைய வசனத்தில் பேச நாம் காத்திருப்போம். இந்த வேளையில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடே காத்துக்கொள்வீர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு மிக குறைவான ஒரு காரியம், நிறைவற்றதான ஒரு காரியம் என்று சொன்னால் சமாதான குறைவு. அநேக இடங்களிலே இந்த சமாதானம் இல்லாததுனால நமக்கு வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை இருக்கிறது. குடும்பங்களிலே சமாதானம் இல்லை, சபையிலே சமாதானம் இல்லை, நம்முடைய தேசத்தில் சமாதானம் இல்லை. எல்லா இடத்துல பாருங்கள், அந்த சமாதான குறைவு தான் நமக்கு அதிகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னு சொன்னால், அவருடைய ஜனங்களுக்கு அவர் கொடுக்கக்கூடியதான ஆலோசனை என்னவென்று சொன்னால், அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனிதனுடையவன், அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் அவரையே உண்மையே அவரையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். இன்று நாளிலே ஒருவேளை சமாதானம் இல்லாத நிலையில் நீங்கள் ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். இந்த சமாதான குறைவை சரிகட்டக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தேவன். அவர்தான் நமக்கு தேவைகளை எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே முழு பூரண சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர். அரைகுறை அல்ல, எல்லாவற்றிலும் நிறைவான ஒரு சமாதானம். என் சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார் அல்லவா? ஆகவே அப்படிப்பட்ட நிலையில் அவரையே நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம். அதான் மெயின் காரியம். கொடுக்கக்கூடியதான நிபந்தனை அதுதான். வேறு யாரையும் அல்ல, நம்முடைய குடும்பத்தார் அல்ல, கணவனோ மனைவியோ ஒருவரை ஒரு அல்ல, யாரையுமே சார்ந்தில்லாமல் அவர் ஒருவரையே வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே பற்றி பிடித்துக் கொள்வோம் என்று சொன்னால், அந்த சமாதான பிரபு நமக்கு பூரண சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே அந்த சமாதான பிரபுவை நோக்கி பார்ப்போமா? நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உண்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கின்ற வேளையில் எங்களுக்கு பூர்ண சமாதானத்தை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வாக்கை நீங்கள் நிறைவேற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பூர்ண சமாதானத்தை தாங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு சமாதானம் நிறைந்த ஒரு நாளாக அமையட்டும்.